சிஎம் சார், அப்பாவை காணோம் நாங்க போய் தேடி நிக்கிறீங்க. செக்ரட்டரியேட்ல போய் எல்லா ஃபைலும் ஓபன் பண்ணி பாருங்க சார். அங்க இருப்பார் அப்பா. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் சைன் போடப்பட்ட கோப்புகள் எல்லாம் அங்க இருக்குது. அதுல பாருங்க. நீங்க ஃபைலே ஓபன் பண்ணலன்னு நினைக்கிறேன். போயிட்டு காலைல 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் ஓபன் பண்ணி பாருங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணணும்னு சொன்னீங்களே மகளிர் உரிமை தொகை, அதுல இருக்கார் அப்பா. பேரை மாட்டினீங்களா நான் முதல்வன், அதுல இருக்கார் அப்பா. காலை உணவு திட்டத்துல இருக்கார் அப்பா. எல்லாத்தையும் நிறுத்துங்க, மக்கள் உங்களுக்கு காட்டுவாங்க அப்பா எங்க இருக்கிறாருன்னு. குளத்தூர் 5 நிமிஷத்துல நறுங்கிடுச்சுங்களே. தோற்கடிக்கப்பட்டது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இல்ல, ஜனநாயகம். குளத்தூர் தொகுதி தான் தோற்கடிக்கப்பட்டது. சரி சார், எப்படி சிஎம் ஆனீங்க? இந்த முல்லை பெரியார் பிரச்சனையில போராடினீங்க, காவிரி பிரச்சனைக்காக போராடினீங்க, ஒன்றிய அரசு எதிர்த்து போராடி அப்படியே சமூக போராளி. அப்படி ஆகல நண்பா நண்பீஸ் குட்டீஸ் மாமாக்கு ஓட்டு போடுங்க. அப்படி ரசிகர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நீங்க. 108-1 போய் அடுத்த நாளே போனீங்களே. கட்சி தலைவருக்கும் பார்க்காம 25 எம்எல்ஏக்களோட ஆதரவோடு தான் நீங்க ஆட்சிக்கு வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஆதரவளித்த 25 பேர்ல எத்தனை பேர் மேல சார் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? ஒரு டம்ளர் பால்ல ஒரு டிராப் பாய்சன் பட்டாலும் ஃபுல்லா பாய்சன் தான் அது. அப்புறம் நீங்க எப்படி ஊழலை பத்தி பேசுவீங்க? கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க வேகமா விமானம் ஏறி போனீங்களே, அந்த மாதிரி நினைச்சீங்களா? இது அவரு தோற்கடிக்கப்பட்டாரு தான். உங்க மேல இருக்கிற மோகத்தால மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கல, அதுக்குன்னு அவரு அரசியல் விட்டே போயிட்டாரு அப்படிலாம் சொல்ல முடியாது. 108-1 நீங்க தான் இனிமே நிரந்தர சிஎம் சொல்ல முடியாது சார். எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்டா அதுக்கான பதில் சொல்லணும், நேர்மையான பதில் சொல்லணும். அதுக்கான பதில் இது இல்ல சார். நேர்மையான நாகரிகமான அரசியல் பண்ணுங்க. எங்களுக்கும் ஸ்டோரி எல்லாம் சொல்ல தெரியும். நாங்க ஸ்டோரி மேக்கர்ஸ் இல்ல, ஹிஸ்டரி மேக்கர்ஸ். வரலாற்றை அப்படியே புரட்டி பார்த்துட்டு வாங்க சார். தமிழ்நாட்டில் விவசாயிகள் போராட்டம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போராட்டம், நீட் போராட்டம், நிறைய போராட்டம் சார். தலைக்கு மேல பிரச்சனை இருக்குது. சரி, நீங்க விவசாயிகள் கடனை ஃபுல்லா தள்ளுபடி பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஏன் உங்களுக்கு போராடுறாங்க? உங்களுக்கு விழா தானே இருப்பாங்க. நீங்க தப்பா ஒரு ஆக்ஷன் காட்டுறீங்க. நீங்க செய்ய வேண்டிய ஆக்ஷன் இது இல்ல. அவர் கொண்டு வந்த திட்டங்களுக்கெல்லாம் இங்க செய்ய வேண்டிய ஆக்ஷன் இதுதான் சார்.